முஸ்லிம்களை வழிகெடுப்பதற்கான அனைத்து திட்டங்களையும் அவர்கள் தீட்டுகிறார்கள். எங்களுக்கு சிந்திக்க நேரம் இல்லை. அவன் காட்டுறதெல்லாம் எங்களுக்கு நல்லதா இருக்குது. முடி வெட்டுறோம். யார போல? பாப்பமார பார்த்து கேட்கிறேன், உங்களோட புள்ளகள் அழகா இருக்குன்றதுக்கு முடி வெட்டுறீங்களே, யார போலங்க முடி வெட்டுறீங்க? பட நடிகன், விளையாட்டு வீரன், ரெஸ்லிங் வீரன், இவனை போலதானே? யார போல டிரெஸ் வச்சு கண்டீங்க? படத்தில் அவன் உடுத்தா எங்கட புள்ளை குடுப்பாட்டி பார்க்கணும். அவன் என்ன பண்றான்? நல்ல ட்ரௌசர், டெனிம் ட்ரௌசர், மெஷின்ல போட்டு இழுத்தாலும் பிய்யாது. அவன் டெனிமை உருவாக்கி நல்ல டெனிம்ல 4 இடத்துல கிழிச்சு விடுறான். அதை அழகுன்னு நாங்க வாங்கி உடுத்துக்கிட்டு இருக்கிறோம். நான் கேட்கிறேங்க, 30 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிழிஞ்ச ட்ரௌசரை போட்டுக்கிட்டு போனா சமூகம் எங்களை எப்படி பார்த்தது? எங்களை எப்படி பார்த்தது? என்னப்பா பைத்தியமாடா இப்படி உடுத்துக்கிட்டு வாரான்னு கேட்ட சமுதாயத்தில் இன்றைக்கு அது லேட்டஸ்டா போச்சு. யாருங்க லேட்டஸ்ட் ஆக்குறது? யாரு? மாற்று மதத்தவர்களை பொறுத்த வகையிலங்க, அவன் 100க்கு 90 முட்டங்கால் விலங்க ட்ரௌசர் கல்சனை போட்டுக்கிட்டு போயிடுறான். அவன் கல்சன்ல ஓட்ட போடுறதும் இல்ல, ஒன்றும் போடுறது இல்லாட்டி உள்ளாடைய போட்டுக்கிட்டு அவன் சுத்தி திரிஞ்சிட்டு போயிடுறான். எங்கட வந்தா என்ன மொடன் எடுத்து கிழிச்சு விடுக்கிறான், உடுப்ப நொறுக்கி போடுறான், முடிய வளர்த்துக்கிட்டு குலுக்கி விடுறான். நாங்க சின்ன புள்ள காலத்துல முடிய வாராம போனா, என்னவாப்பா சீப் இல்லையா உங்களோட வீட்டுல, என்ன இல்லையா பூசுறதுக்குன்னு கேட்பாங்க. இப்ப உள்ள சமுதாயத்துல வாரின முடிய ஒரு உசுப்பிட்டு போறான். இதுதான் லேட்டஸ்ட். யாரு லேட்டஸ்ட் தாரதுன்னு கேட்கிறேன். அவன் பட நடிகனை போட்டு காட்டுறான், இவன் விளையாட்டு வீரனை போடு. என்ன எங்கட சமூகத்துக்கு யாரு? ரொனால்டோ. யாரு சகோதரர்களே? நிதானமாக சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு டூர்னமெண்ட்டுக்கு வருகிற நேரமும், ஒவ்வொரு விளையாட்டுக்கு வருகிற நேரமும் அவன் ஒவ்வொரு டிசைன்ல முடிய வெட்டிக்கிட்டு வரான். அது நாளைக்கு எங்கட வந்த தலையில விளங்குது. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். யாரு? பலஸ்தீனுக்காக அழுகிறார், முஸ்லிம்களுக்காக உதவி செய்கிறார், முஸ்லிம்களுக்காக குரல் கொடுக்கிறார். கொடுப்பாங்க, அவன் கொடுப்பான், முஸ்லிம்களுக்கு உதவி செய்வான். அப்பதான் அவனை பார்த்து 2 இளைஞர்களை வழி கெடுக்கலாம். எங்களுக்கு இது விளங்குதில். அரபு சமூகத்துல பாருங்க, ரொனால்டோண்டா ரத்தத்தை என்ன செய்வானுங்க? ஊத்தி கொடுப்பானுங்க. அந்த அளவுக்கு நான் ரொனால்டோ மோகம் வந்திருக்கு. இன்றைக்கு எங்கட சமூகம் பொண்டிங் தாடி வைக்குது. சுண்ணத்து தாடி வைக்க இயலாது, பொண்டிங் தாடின்னா எங்கட சமூகத்துல நிறைய பேருக்கு பார்க்கலாம். யாருங்க இது பொண்டிங்? யார் தாடிங்க இது? விளையாட்டின் மூலம் புகுத்தப்பட்ட கலாச்சாரம். இன்றைக்கு எங்கட சமூகத்துல ஒருத்தன் சாதாரண ஒரு மெச்சில போய் ஒரு கோல் போட்டு அவுட் ஆக்கினா அவன் போட்ட எக்ஷன் அப்படியே போட்டு காட்டுறான். யாரா உண்ட எக்ஷனை காட்டுறது? யார் உண்ட நடவடிக்கையை மாத்துறது? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எதையும் சிந்திக்காமல் இந்த யூதன் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கி காட்டுறான். அது அப்படியே எங்கட தலையில நாங்க கொண்டு வரோம், எங்கட உடம்புல நாங்க கொண்டு வரோம், எங்கட பேச்சு வழக்குல கொண்டு வரோம். நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். எங்களை முஸ்லிமா வச்சு ஈமான கலற்ற இடம். அன்பார்ந்தவர்களே, கொண்டாட்டம். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தை ஆட்டி படைக்கின்ற யூத கலாச்சாரம் கொண்டாட்டம். வருஷத்துக்கு 12 கொண்டாட்டம். சிறுவர் தினம், முதியோர் தினம், ஆசிரியர் தினம், தொழிலாளர் தினம், காதலர் தினம். இன்றைக்கு முஸ்லிம் பாடசாலைகள்ல தான் விமர்சையா கொண்டாடப்படுது. நாங்க கூடாதுன்னா ஏன் கொண்டாடக்கூடாது? யார் அறிமுகப்படுத்தினது? 1400 வருஷத்துக்கு முன்னால ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யூதர்களை முளத்துக்கு முளம் ஜானுக்கு ஜான் பின்பற்றுகிற கிறிஸ்தவர்களை பின்பற்றுகிற நிலை வராமல் கியாமத்து வராதுண்டாங்க. அவன் என்னென்ன விழாவெல்லாம் அறிமுகப்படுத்துறானோ அதை எங்கடவன் கொண்டாடுறான். எங்களுக்கு நோன்பு பெருநாள் இருக்குதப்பா, எங்களுக்கு ஹஜ்ஜி பெருநாள் இருக்குதப்பா. ஆனா எங்கட சமூகத்துக்கு நோன்பு பெருநாள், ஹஜ்ஜி பெருநாள் தூக்கத்தோட போயிரும். நோன்பு பெருநாள் நல்லா திண்டுட்டு அந்தி வரைக்கும் தூக்கம் ஒன்றும் கிடையாது. ஹஜ்ஜி பெருநாள் நல்லா இறைச்ச திண்டுட்டு தூக்கம் ஒன்றும் கிடையாது. சிறுவர் தினமா இந்த கொண்டாட்டம், மாஷா அல்லாஹ். முதியோர் தினமா இந்த ஊடூடா கிஃப்ட் போகுது. உள்ள வயசாளிகள் எல்லாம் ரோட்டுக்கு வராங்க. எதை கொண்டாடுறோம்? ரசூலுல்லாஹ் காட்டி கொடுத்ததுல ஒரு விளையாட்டு விளையாடி கொண்டாட்ட நேரம் இல்ல, சந்தோஷமா நேர காலத்தை கழிக்க நேரம் இல்ல. யூதன் காட்டி கொடுத்த டேட்டுக்கு உலகம் முழுக்க அறிவிக்கப்படுது, பாடசாலை முழுக்க ஜோடிக்கப்படுது, சிறுவர்கள் முழுக்க ஆடை அணிவிக்கப்படுகிறார்கள், வரவேற்கப்படுகிறார்கள், உலகம் அறிய கொண்டாடப்படுகிறது. மியூசிக், டான்ஸ், ஆடல் பாடல், கூத்து கும்மாளம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? சொன்னாங்க, என்னுடைய உம்மத்திலே ஒரு கூட்டம் வரும், அவர்கள் விபச்சாரத்தையும் பட்டாடையையும் மதுபானத்தையும் மியூசிக் கருவிகளையும் ஹலாலாக்குவார்கள் என்று சொன்னாங்க. இன்னைக்கு மியூசிக்ன்றது இஸ்லாமிய பாடசாலை,
அந்த இஸ்லாமிய பாடசாலையின் மிகப்பெரிய அடையாள சின்னம் எங்கட சமூகத்துக்கு சரி சந்தோஷம். எங்கட மகன் தான் பேண்டு குரூப்ல லீடர். எங்கட மகள் மியூசிக் அடிச்சா சந்தோஷம். மியூசிக் கருவிகளை ஹலாலாக்குவார்கள் என்னுடைய உம்மத்தில் ஒரு கூட்டம். இந்த ஹதீஸ் அவன் படிச்சான். இந்த ஹதீஸ் எங்களை விட விளங்கி வச்சிருக்கிறான். அதை திணித்துக் கொண்டிருக்கிறான். இதை திணிக்கிறதுக்கு வழி பள்ளிகளா, குர்ஆன் மதரசாக்களா? இல்லை, பாடசாலைகள். என்ன ஹசரத் நீங்க சொன்ன மாதிரி ஸ்கூல் நடத்தேலுமா? 2 அரசியல்வாதிகள் வருவாங்க, அவங்கள ஜாம் ஜாம்னு பேண்ட் அடிச்சு வரவேற்கணும், அப்பதானே 2 பில்டிங் வரும். யாரு காட்டி கொடுத்தா? யூதன் போட்டான் திட்டத்தை, எங்களை அறியாம கீழால வந்து நிக்குது. எங்களுக்கு அதை யோசிக்க நேரம் இல்லை. அரசியல்வாதிகளை வரவேற்கிறோம் என்ற போர்வையில, ஃபங்க்ஷன் செய்கிறோம் என்ற போர்வையில மியூசிக் அழகாக்கப்படுகிறது. நடனம், அன்பாண்டவர்களே, வயசுக்கு வராத பொம்பளை புள்ளைய வச்சு ஆடல் பாடல் வச்சு பார்க்கலாம், மியூசிக் இல்லாம அனுமதி இருக்குது. ஆனா குமரி பெண்மணிகள் மேடையில ஏறி ஆட ஆரம்பிக்கிறாங்க. ஆண் ஆசிரியையும் பெண் ஆசிரியையும் சேர்ந்து மேடையில ஆடுறாங்க. பொம்புல ஆடுறத ஆம்புல ஆசிரியர் கைதட்டி பார்க்கிறாரு, பொம்புல ஆடுறத ஆம்புல ஆசிரியர் கைதட்டி பார்க்கிறாரு. நஊது பில்லாஹ், நஊது பில்லாஹ். யாருடைய படக்கலாச்சாரம், யாருடைய டான்ஸ் கலாச்சாரம்? அவர்களுடையது எங்களுக்குள் புகுத்தப்படுகிறது. நமக்கு கண்ணுக்கு விளங்குறது முழுக்க அடே பிலஸ்தீனுக்கு பம்ஸ் போடுறானாமே, கஸா மக்களை கொண்டு குவிக்கிறானாமே, எங்கட ஈமான பறிக்கிறது எங்களுக்கு விளங்குது இல்ல, அப்படித்தானே?